ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக ஒரு பீட்டா பேர் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த மேலே வந்து ஒரு பிளான்ட் டேங்கில் விட்டுருந்தேன். அதில் கப்பி இருந்துச்சு. அது என்னன்னா வந்து இதோட டெய்லை ஃபுல்லாக கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் தூக்கி தனியாக விட்டேன். இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஒன்று தெரிஞ்சிருக்கும். அப்புறம் சேம் அதே கலரில் இன்னொரு ஃபீமேல் ஒன்று பெருசு ஒன்று வாங்கிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பேரண்ட் சொல்லி கொடுத்தாங்க பாருங்கள், அந்த ஃபீமேல் வந்து ஒரு குழந்தை பயப்புள்ள, அது வந்து ப்ரீடிங்க்கு செட் ஆகாது, என்னை ஏமாற்றிட்டாங்க. அப்புறம் ப்ரீடிங் செட்டப்லாம் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் தூக்கி உள்ளே விட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா ஃபீமேல் தானாகவே கண்ணாடி பாட்டிலேருந்து எகிரி குதிச்சிருச்சு. சரின்னு அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் தான் தெரியுது மேலே விட ஃபீமேல் பெருசாக இருக்குன்னு. இந்த மாதிரி இருந்தால் டேஞ்சர், ப்ரீட் ஆகாது, ஃபீமேல் மேலே அடிச்சிடும். சரி பரவாயில்ல, என்ன தான் ஆகுதுன்னு விட்டுருவோம் அப்படின்னு பார்த்தேன். துரத்திட்டு இருந்துச்சு. அதே மாதிரி மேலே வந்து பபுள் நெஸ்ட்டு கட்டவும் ஸ்டார்ட் பண்ணிச்சு. அந்த டைம் பார்த்து நான் அப்படியே நடுவில் இருக்க பாட்டில் எடுக்க போயிட்டேன். உடனே பபுள் நெஸ்ட்டில் கலைய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த கவரால் பபுள் நெஸ்ட் மேலே தூக்கி போட்டு கலைய விடாமல் பண்ணுறேன்ட்டு தேவையில்லாமல் நோன்னே பாருங்க, எல்லாம் போச்சு. தேவையில்லாத வேலை. கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தா ஃபீமேலு மேலே அடின்னு அடித்து ஃபின்னே இல்லாமல் ஆக்கிடுச்சு. அப்புறம் என்னென்னமோ பண்ணி மேலே காப்பாற்றி பார்த்தேன், முடியலை, மண்டையை போட்டுருச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது, ஃபீமேலும் மேலேயும் பார்த்து ஒரே சீஸில் கரெக்டாக வாங்கணும். ப்ரீடிங் நடக்கும்போது போய் நோண்டக்கூடாது. இது மாதிரி நிறைய டிப்ஸ் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்களேன்.